மயிலாடுதுறை அருகே பூக்கடையில் பூ விற்பனை செய்து அதிமுக வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய யுக்தியை பயன்படுத்தி வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக வேட்பாளர் பாபு திருக்கடையூர் பகுதியில் உள்ள வீரமா காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கோவிலின் அருகே உள்ள ஒரு பூக்கடைக்கு சென்று ஆதரவு திரட்டினார். பின்பு பூக்கடையில் பூ வாங்க வந்தவர்களுக்கு பூவை முழம் போட்டு விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். கடைக்கு வந்த ஒருவர் கடையில் இருந்த வேட்பாளர் பாபுவிடம் ஒரு மாலையை காசு கொடுத்து வாங்கி அந்த மாலையை வேட்பாளர் பாபுவின் கழுத்தில் அணிவித்தது அனைவரையும் கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து மணல்மேடு, கிள்ளியூர், மாணிக்கப்பொங்கு, பிள்ளை பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற வேட்பாளருக்கு கட்சியினர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் விதிமுறைகளை மீறி வேட்பாளர் சௌமியா அன்புமணி இரவு நேரத்தில் வாக்கு சேகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி நேற்று இரவு 10 மணிக்கு மேல் கடத்தூர், கோட்டாவூர், நடூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நடூர் என்ற கிராமத்தில் பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. வேட்பாளருக்காக கட்சி தொண்டர்கள் வெகுநேரம் காத்திருந்ததால் வேட்பாளர் வருவதற்கு முன்பாகவே வானவெடி வெடித்து கிராம மக்களை அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டனர். அப்போது தேர்தல் விதிமுறைகளை மீறி இரவு நேரத்தில் சௌமியா அன்புமணி மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் வானிலை மைய முன்னாள் இயக்குநர் ரமணனுக்கு சால்வை அணிவித்து வணங்கி ஆசி பெற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். செம்பனார் கோயில் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த வேட்பாளர் ம.க. ஸ்டாலினை சென்னை வானிலை மைய முன்னாள் இயக்குநர் வானிலை ரமணன் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது தங்களது நட்பு ஆரம்ப கால முதலிலிருந்து தொடங்கியது, அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர் தனது நண்பரான ம.க. ஸ்டாலின் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி அடைவார் என்று கட்டி அரவணைத்து வானிலை ரமணன் வெகுவாக பாராட்டினார். ஆரணியில் கடை உரிமையாளர் மற்றும் பேருந்து பயணிகளிடம் 100% வாக்களிக்கும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன்கோட்டை மைதானத்தில் அங்கன்வாடி மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட 1500 பணியாளர்கள் ஒன்று கூடி பொதுமக்களிடையே 100% தேர்தலில் வாக்களிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வில் குடுகுடுப்பைக்காரர்கள் குடுகுடுப்பை சத்தங்களை எழுப்பி வாக்காளர் பொதுமக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பிரியதர்ஷினி, ஆரணி வட்டாட்சியர் மஞ்சுளா மற்றும் வருவாய் துறையினர்கள் ஒன்று கூடி விழிப்புணர்வு மைதானத்தில் தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் உள்ள பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டு 100% வாக்களிக்கும் விழிப்புணர்வை வாக்காளர்களிடையே ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட தியாகதுருகம் சாலையில் உள்ள மயானத்தின் அருகில் பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் வழியாக பல்வேறு வாகனங்கள் பயணித்து வருகின்றன. இந்த நிலையில் பாலத்தின் ஓரத்தில் உள்ள காய்ந்த மரங்கள், குப்பைகள் எரிந்து புகை மூட்டமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக புகை சூழ்ந்து கொண்டிருந்ததால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.